ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெப்பனி அனிமி சீரீஸான டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா ஸ்டோரி லைன் வந்துட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். சில விஷயங்களை நீங்கள் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 14. மரண தண்டனை கைதியா டிராகன் ஜெயில இருக்கான். அந்த கீசக்கியை மட்டும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சா கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். யார் இந்த கீசக்கி நம்ம ஹீரோ கேட்கவும் அவன் தான் இப்ப ஆக்டிவ் கமாண்டரா டோமான்ல இருக்கான். ஆனா அவனை பத்தி எந்த ஒரு டீடைல்ஸும் இல்ல அப்படின்னு அவுட்டோ சொல்றான். இதுக்கு ஒரே முடிவு தான் இருக்கு, நான் டோமானோட லீடரா மாறப்போறேன். நான் மட்டும் டோமானோட லீடரா மாறிட்டோம்னா கீசக்கியை ஈஸியா தடுத்துருவேன். மைக்கி, டிராகன், ஹீனா எல்லாரையும் காப்பாத்திடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி நவுட்டோ ஹேண்ட் ஷேக் பண்றான். இப்போ இவன் பாஸ்ட்டுக்கு வந்திருக்கான். 3rd டிவிஷன் கேப்டனை எல்லாரும் வெல்கம் பண்ண காத்துட்டு இருக்காங்க. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். டோமானோட 3rd டிவிஷன் கேப்டனை புதுசாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு செர்மனி மாதிரி டோமானில் வச்சிருக்காங்க. எல்லா மெம்பர்ஸுமே அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மைக்கி வரவோ எல்லாரும் தலை குனிஞ்சு வணக்கம் சொல்கிறாங்க. எல்லா டிவிஷனோட கேப்டனுமே அங்கே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இப்போ மைக்கி போய் எல்லாரும் முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு எதுக்காக கூப்பிட்டுருக்கோம்னா 3rd டிவிஷன் கேப்டனை நம்ம வெல்கம் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்லவும் 3rd டிவிஷன் கேப்டன் யாரா இருக்கும், பேயானா இருக்குமா, இல்லை அவன் தான் டிராகனை குத்த ட்ரை பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அவனா இருக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒன்று பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை 3rd டிவிஷன் கேப்டன் இல்லை, வாய்ப்பில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 3rd டிவிஷன் கேப்டன் முன்னாடி வா அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும் என்ன மைக்கி என்னைய பார்த்து கூப்பிடுறான், அப்போ நான் தான் 3rd டிவிஷன் கேப்டனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசுறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இன்னொருத்த புதுசாக வாரான். அதானே பார்த்தேன், நான் கண்டிப்பாக 3rd டிவிஷன் கேப்டனா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹே யார் இவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனை பார்க்கவும் செம ஷாக்கிங்காக இருக்கு. இவனை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த புதுசாக வந்த 3rd டிவிஷன் கேப்டன் போயிட்டு எல்லாரும் முன்னாடியே நிற்கிற இடத்துல அவன் மட்டும் உட்காந்துருக்கான். யார் இவன், ஃபர்ஸ்ட் இவன் டோமான்லேயே ஒரு ஆளா கிடையாது, இவனை எப்படி 3rd டிவிஷன் கேப்டனா போட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவங்களுக்கு என்ன மூளை குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி அரசல் பரசலா பேசிட்டு இருக்காங்க. ஹே எல்லாரும் அமைதியா கேளுங்க, என் பின்னாடி உட்காந்துருக்கிற இவர் தான் இனிமே 3rd டிவிஷன் கேப்டன் டேட்டா கீசக்கி அப்படின்னு சொல்லி அவன் கூட வந்தவன் சொல்லவும் நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். கீசக்கியை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு, அந்த கீசக்கியை நான் கொன்றுப்பேன், கீசக்கி தான் ஹீனா இறக்க காரணம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. எல்லாத்துக்கும் காரணமான அந்த கீசக்கி என் கண்ணு முன்னாடி வந்து உட்காந்துருக்கானா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். இவன் மோபியஸ்ல இருந்த ஒரு ஆளு, இவனுக்குலாம் டோமான்ல இடம் இல்ல, வெளியே போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. போதும் எல்லாரும் நிறுத்துங்க, இது மைக்கியோட டெசிஷன், அதுல யாருக்காச்சும் பிரச்சனை இருந்தா வந்து முன்னாடி நில்லுங்க அப்படின்னு டிராகன் சொல்லவும் எல்லாரும் இப்ப அமைதியா நிக்கிறாங்க. டோமான் கூடிய சீக்கிரமே வால்ஹலா கூட சண்டை போட போறோம். வால்ஹலா கேங் நம்மளை விட ரொம்பவும் பெருசு, அதுக்கு தகுந்தபடி டோமானும் ஸ்ட்ராங்கா மாறி ஆகணும். இங்க இருக்கிற கீசக்கி மோபியஸை நமக்கு சப்போர்ட் பண்ண வைக்கிறான். வால்ஹலா கூட நம்ம மோதி ஜெயிக்கிறதுக்கு கீசக்கியோட ஸ்ட்ரென்த் நமக்கு தேவை. கீசக்கி தான் 3rd டிவிஷன் கேப்டன், இந்த செர்மனி முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். இது ரொம்பவும் மோசம், கீசக்கி டோமான்குள்ள மட்டும் வரல, 3rd டிவிஷன் கேப்டனாவோ ஆயிட்டான், இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கமாண்டர் ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கீசக்கி மைக்கிக்கு தலை குனிஞ்சு வணக்கம் வைக்கிறான். டிராகனுக்குமே அந்த முடிவில் பெருசா விருப்பம் இல்ல, மைக்கி ஏன் அப்படி மாறிட்டானோ அப்படின்னு டிராகன் நினைக்கிறான். சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி கீசக்கி அவன் கூட இருக்கிற ஆள்கிட்ட சொல்றான். அப்படின்னா ஹீனா திரும்பவோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆயிட்டு ஃபாஸ்டா ஓட்டி போய் கீசக்கி மூஞ்சிலேயே ஒரு பஞ்ச் விடுறான். ஹே என்னாச்சு, ஏன் இவன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நீ டோமன்ல ஒரு ஆள் கூட கிடையாது, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி டிராகன் கேட்கறான். ஹே டக்கமிச்சி உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, ஏன் திடீர்னு இப்படி வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி எல்லா டிவிஷன் கேப்டனுமே அந்த இடத்துக்கு வராங்க. நீ செஞ்சது மைக்கிக்கு எதிராக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அது வந்து நான் ஏன் அப்படி பண்ணேன்னு நம்ம ஹீரோக்கே தெரியலங்கிற மாதிரி சொல்றான். ஃபைட் நடந்தா நான் இல்லாமையா அப்படின்னு சொல்லி 1st டிவிஷன் கேப்டன் அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவை ஒரே பஞ்ச் விடுறான். உடனே மீட்ஸையா டக்குன்னு அவனை தடுத்துட்டு உன்னதான் அங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லி கேட்கறான். பாஜியா இவன் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்ன மைக்கி நான் எப்பவோ பிரச்சனை பண்றவன் அப்படிதானே அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கவும் உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். அப்படின்னா டோமானை விட்டு என்ன தூக்க போறியா, எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் இதுக்கப்புறம் வால்ஹலால போய் சேர போறேன், டோமானோட 1st டிவிஷன் கேப்டன் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதிரி அப்படின்னு அவன் சொல்லவோ பாஜி அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவோ அவன் பாட்டு போய்கிட்டே இருக்கான். நான் வால்ஹலால போய் சேர போறேன் அப்படின்னு பாஜி சொல்லவோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. டோமான்ல பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கீசக்கி சிரிக்கிறான். பாஜியை நினைச்சு மைக்கி வருத்தப்படவும் அவன் எப்பவும் இப்படிதான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றான். ஹே உன் வயிற்றுலையா இல்ல ஃபேஸ்லையா அப்படின்னு சொல்லி கீசக்கி கேட்கறான். நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியல, அவன் ஃபேஸ்லயே ஒரு பஞ்சை விடுறான். நம்ம ஹீரோ இப்போ அப்படியே மயங்கி விழுந்துருதான். கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்துட்டாமா நான் எங்க இருக்கேன், ஓ ஆமா கீசக்கி என் ஃபேஸ்லயே பஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு ஆமா நான் எதுக்காக போய் கீசக்கியை பஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோக்கு பக்கத்துலேயே தான் மைக்கி உட்காந்துருக்கான். எந்திரிச்சியா டாக்கமிச்சி அப்படின்னு மைக்கி கேட்கவும் மைக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உனக்கு கீசக்கியை பிடிக்கல அப்படி தானே அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும் நம்ம ஹீரோ அது வந்து அப்படின்னு சொல்லி அமைதியாக உட்காடுறான். ஒரு ஆர்கனைசேஷனை நடத்துறது ரொம்பவோ ஈஸியான விஷயம் இல்லை டாக்கமிச்சி,
புதுசாக நிறைய பேர் வருவாங்க, பழைய ஆளுங்கள்லாம் வெளியே போயிடுவாங்க. நான் ஆசைப்பட்ட என்னோட கோலை ரீச் பண்ண ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் ஃபஸ்ட்டு எனக்கு பக்கத்து வீடாக தான் இருந்தான். நாங்கள் 2 பேருமே எப்போவும் சண்டை போட்டுக்கிடுவோம். எப்போவும் நான் அவனை அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு மைக்கி சொல்லவும், உன்கிட்ட ஒருத்தன் சண்டை இழுத்தாம்னா அவனுக்கு கண்டிப்பாக அறிவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமாம், யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், உன் மூஞ்சிலே இன்னைக்கு ஒருத்தன் பஞ்ச் பண்ணானே அவன் தான் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், இன்னைக்கு 2 பேர் என் மூஞ்சியில் குத்து விட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பாஜி அப்படின்னு மைக்கி சொல்லுவோம். ஆமாம், அவன் எதுக்காக என்ன அடித்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் எப்போவுமே அப்படிதான், அவனை புரிஞ்சுக்கிடவே முடியாது. ஒரு தடவை அவனுக்கு பசிக்குன்னு சொல்லி ஒரு காரை கொளுத்திட்டான் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்லவும், இந்த பாஜிங்கிற கேரக்டரை புரிஞ்சுக்கிடவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பாஜியும் டோமானோட ஒரு ஃபவுண்டிங் மெம்பர் தான். டிராகன், மீட்ஸியா, பாவ், பாஜி அப்புறமா நாங்கள் 5 பேரும் சேர்ந்து தான் டோக்கியோ மாஜி கேங் அப்படிங்கிற ஒரு கேங்கையே ஸ்டார்ட் பண்ணோம். நீ எனக்காக ஒரு விஷயம் பண்றியா டாக்கமிச்சி? எப்படியாச்சும் பாஜியை திரும்பவும் டோமான்கே கொண்டு வரியா அப்படின்னு சொல்லி மைக்கி கேட்கவும், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் மைக்கி, ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், என்னது அப்படின்னு மைக்கி கேட்குறான். அந்த கீசக்கி அவனை டோமானை விட்டு வெளியே துரத்தணும். அது ஏன் அப்படிங்கிறத என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது மைக்கி, ஆனால் அவன் மட்டும் டோமானில் இருந்தான்னா ஃபியூச்சரில் அவன் டோமானியே அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், சரி ஓகே, எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வால்ஹலா கூட நம்ம சீக்கிரமே சண்டை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி பாஜி எங்க வரவை கீசக்கியை விடவும் நீ எனக்கு பிரயோஜனமா இருப்பேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு. நீ சொல்லி தான் கீசக்கி கெட்டவங்கிறது எனக்கு தெரிய வரணும்னு இல்லை, எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். ஆனால் அவனோட ஸ்ட்ரென்த் எனக்கு தேவைப்படுது. நீயா தான் இதை என்கிட்ட நேரடியாக கேட்ட. ஸோ நீ இதில் தோத்துட்டேன்னா நான் உன்னை கொன்றுவேன். ஹே மீட்ஸியா, ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டது போதும், வெளியே வா. நீ நிற்கிறத நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்கிறான். பாத்ரூம் போகிறதுக்காக வந்தேன், அப்படியே நீங்கள் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு இருந்தப்பா அப்படின்னு சொல்லி மீட்ஸியா சொல்கிறான். ஹே மீட்ஸியா, இதுக்கப்புறம் நீ தான் டாக்கமிச்சியை பார்த்துக்கிடணும். அவன் உன்னோட செகண்ட் டிவிஷனில் தான் இருக்க போகிறான். ஹே டாக்கமிச்சி, இதுக்கப்புறம் நீயோ டோமானில் ஒரு மெம்பர் அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்கிறான். தேங்க்யூ செகண்ட் டிவிஷன் கேப்டன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஒட்டு கேட்டதுக்கு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி மீட்ஸியா நினைக்கிறான். சரி நீங்கள் போங்க, நான் அந்த பிளட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. உண்மையிலே எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் டோமானில் இவ்வளோ நாளாக ஒரு மெம்பர் கூட கிடையாது. ஆனால் நவுட்டோ கிட்ட என்னடான்னா நான் டோமானோட லீடர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஜியை மட்டும் நான் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வந்துட்டோம்னா கீசக்கி டோமானை விட்டு போயிடுவான். ஆனால் பாஜி எதுக்காக டோமானை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ கீழே ஒரு லக்கி சார்ம் கிடக்குது. இது யாரோட லக்கி சாமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ எடுத்து பார்த்தா உள்ள ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஹே, இது மைக்கியோட சின்ன வயசு ஃபோட்டோ தானே? அப்புறம் இது டிராகன், மீட்ஸியா, பாவ், இதுதான் பாஜின்னு நினைக்கிறேன். அப்படின்னா மைக்கி சொன்ன மாதிரியே இவங்க எல்லாரும் தான் டோமான் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்களா? ஆனா மைக்கி 5 பேருன்னு சொன்னா இதுல 6 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த 6வது பர்சன் யாரு? கழுத்துல ஒரு டேட்டூ போட்டுருக்கான். அது போக பாஜி கூட ரொம்பவோ க்ளோஸா இருக்கிறானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு காசுட்டோரா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி பாஜி கேட்கறான். பார்த்தா அது அந்த கழுத்துல டேட்டூ போட்டுருக்க ஆளு. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ மட்டும் பாஜி எப்படியாச்சும் திரும்பவும் வால்ஹாலால இருந்து டோமான்லேயே கொண்டு வந்து சேர்த்துட்டான் அப்படின்னா நம்ம ஹீரோ மிஷன்ல சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம். நம்ம ஹீரோவால முடியாதது தான் எதுவுமே இல்லையே. சிம்பிளா பாஜி கிட்ட போய் பேசி நம்ம ஹீரோ மனசை மாத்தி திரும்பவும் அவனை டோமான்லேயே கொண்டு வந்து சேர்த்துருவான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது அனிமே. ஸோ நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் தான் இதுல நடக்கும். இதுக்கப்புறமா தான் ஸ்டோரியே சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.